எப்படி அறிவீர்? ஆண்டவர் சொல்லுகிறார், பிலிப்பு உன்னை கூப்பிடுகிறதற்கு முன்பதாகவே நீ அத்தி மரத்தின் கீழ் இருக்கும் பொழுதே நான் உன்னை கண்டேன். பிலிப்பு உன்னை கூப்பிட்டு நீ என்கிட்ட வந்த உடனே நான் உன்னை பார்த்தேன்னு நினைக்கிறேன். இல்லை இல்லை, நீ தான் என்னை இப்ப பார்த்த, ஆனா நான் உன்னை முதல்லயே பார்த்துட்டேன். எப்ப தெரியுமா? நீ அத்தி மரத்தின் கீழ் தியானம் பண்ணும் பொழுது அந்த தியானம் உன்னை எனக்கு பார்க்க வைத்தது. உன்னுடைய தியானம் என் சமூகத்திற்கு வந்தது. உன்னை என் ஆவியிலே நான் பார்த்தேன். மாம்சத்தில் நீ என்னை இப்ப பார்க்கிற, ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மீட் பண்றோம். ஆனால் உன்னை முன்னாலேயே ஆவியிலே நான் உன்னை பார்த்துட்டேன். வருகிற வருஷத்திலே ஆவிக்குள்ளான ஒரு வாழ்க்கையை வாழுங்க. ஆண்டவரோடு நேரத்தை செலவிடுங்க. மாம்சீகத்தில் இயேசு கிறிஸ்து நம்மளை பார்க்கணும்னு அவசியம் இல்லை. நம் ஆவியிலே அவர் எப்பொழுதும் அவர் நம்மை பார்த்து கொண்டே இருக்கணும். எப்பொழுதும் அவருக்கு முன்பாகவே காணப்படுங்கள். அத்தி மரத்தின் கீழ் இருக்கும் பொழுது நான் உன்னை கண்டேன். உன்னுடைய தியானத்தை நான் பார்த்தேன். உன்னுடைய வேண்டுதல், உன்னுடைய ஜெபம், மேசியாவை பார்க்க வேண்டும் என்ற அந்த தாகம் என்னுடைய சமூகத்தை வந்து எட்டியது. தேவ பிள்ளையே, எப்பொழுதும் ஆண்டவரை குறித்த தியானத்தோடு இருங்கள். வருகிற வருஷத்தில் எப்பொழுதும் ஆண்டவரை குறித்த ஒரு தியானத்தோடு இருங்க. அவரை குறித்த சிந்தனைகளால் நிறைந்திருங்க. நின்றாலும், நடந்தாலும், படுத்தாலும், எழுந்தாலும், பிரயாணம் பண்ணினாலும் ஆண்டவரை குறித்த சிந்தையோடு இருங்கள். ஆண்டவர் உங்களை பார்த்துட்டே இருப்பாரு. நாம் அவரை குறித்த சிந்தையோடு கூட இருக்கும் பொழுது அவருடைய நேரடி பார்வையிலே நாம் இருக்கிறோம் என்பது அதுதான் அர்த்தம். அவரை குறித்த சிந்தையோடு இருக்கிற அத்தனை பேரும் ஆண்டவருடைய நேரடி பார்வையிலே இருக்கின்றோம். ஆண்டவருடைய நேரடி பார்வையிலே இருக்கின்றோம். தெய்வ பிள்ளைகளே, வருகிற வருஷம் எப்பவுமே நீங்க ஆண்டவருடைய நேரடி பார்வையில் இருக்கணும். எப்படி தெரியுமா? உங்கள் சிந்தனையிலே நீங்கள் அவரை தியானிக்கிற தியானத்தின் மூலமாக நீங்க எங்க போனாலும், எங்க வந்தாலும், டிராவல் பண்ணா கூட உங்கள் சிந்தனை ஆண்டவரை சுமந்து கொண்டிருக்குமானால் ஆண்டவருடைய நேரடி பார்வையிலே நீங்கள் இருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். ஆண்டவர் உங்களை பார்த்துக்கிட்டே இருப்பாரு. எங்க போனாலும் அவரை குறித்த சிந்தனை, எங்கு போனாலும் ஆண்டவருடைய நேரடி பார்வையிலே வாழுகிற வாழ்க்கை. இந்த வாழ்க்கை நமக்கு இருக்குமானால் இந்த வாழ்க்கைக்கு நம்மை அர்ப்பணித்துக் கொள்ளுவோம். பெரிய காரியங்களை கர்த்தர் காணப்போகிறாய் என்று சொல்லுகிறார். இதிலும் பெரிதானவைகளை நீ காணப்போற, இதிலும் பெரிதானவைகளை நீ காணப்போற, இதிலும் பெரிதான காரியங்களை வருகிற வருஷத்துல உனக்கு நான் காண்பிக்க போறேன்.